ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஓகே. இப்போ நம்ம 2017 போயின்னு இருக்கோம். எல்லாருக்கும் சூப்பராக தான் போயின்னு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லபடியாக நாட்கள் போகிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதாவது சம்மந்தமாக இப்போ நம்ம போட்டுன்னு இருக்கோம் நம்ம சேனலில். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் அதாவது எங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பேக்கப் எடுக்கணும்னா ஃபோனில் இருந்தால் ஒரு சேஃபாக இருக்க மாட்டேங்குது. ஒரு டைம் ரீசெட் ஆகிடுது, இல்லை ஃபோனு எங்கன்னா தொலைச்சிடுறோம், இல்லைனா சம்திங் நிறையா விதமான ரீசன் சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எப்படி நம்ம என்ன பண்ணால் நம்ம ஃபோட்டோஸ் நம்ம வீடியோஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதாவது அது சேஃபாக எப்படி வைக்கிறது, அது எப்படி பேக்கப் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. பிகாஸ் அந்த பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ விட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அந்த நோட்டிஃபிகேஷனில் காட்டினோடனே அந்த நியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நம்ம வந்து சேஃபாக வைக்கிறது அப்படின்றத தான் நான் இன்றைக்கி சொல்லி போகிறேன். அதாவது நம்மளுக்கு தெரியும், கூகுளுடைய ஆப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப் வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பிரத்யேகமாக இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ட்ரைவ் அது அது எதுக்கு யூஸு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதாவது நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதாவது பேக்கப் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம என்னென்ன தேவை அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கூகுள் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான தேவையானது வந்து உங்களுடைய இமெயில், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டு உங்களுக்கு தேவைங்க. அதுதாங்க இமெயில் உங்களுக்கு ஜிமெயில், அதாவது ஜிமெயில் எல்லாமே வந்துங்க. அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இந்த ட்ரைவை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது உள்ள லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு இமெயில் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், அது கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் பேக்கப் எடுத்தது. இப்போ பேக்கப் எடுத்தது பார்த்துன்னு இருக்கீங்க. இப்போ இது எல்லாமே நான் பேக்கப் எடுத்தேன். பிகாஸ் நான் ஏன் இந்த வீடியோ பிரத்யேகமாக போட்டிருக்கேன்னா, நான் ஒன் டைம் வந்து என் ஃபோனை இம்பார்ட்டண்டான ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன். அது என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ டெலீட் பண்ணுறேன்னு அந்த ஃபோல்டரே டெலீட் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா, அது நான் எதுலேயும் ஒரு பேக்கப் எடுக்கலை, ஒன்றுமே பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்றைக்கி ஒரு 1 வீக்கு ரொம்ப ஒன்றுமே முடியல. அதாவது 2 வருஷமாக எடுத்த ஃபோட்டோ எல்லாமே அதில் தான் இருந்தது. பிகாஸ் அதை டெலீட் பண்ணிட்டான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமாயிடுச்சு. இப்போ இந்தமாரி பேக்கப் எடுத்தால் அப்புறம் தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதாவது பேக்கப் நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பார்த்ததுல தெரிஞ்சது, ஓகே கூகுள் மை ட்ரைவ் நம்மளுக்கு தராங்க, அதில் போய் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க என்னுடைய ஃபோட்டோலாம். இது பேக்கப் எடுத்தது. இது ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தாங்க இந்த ஆப்பில். இப்போ போயாச்சு. இப்போ எந்த ஒரு அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் பேக்கப் எடுக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும், ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் சரி, மற்ற எந்த டாக்குமெண்ட்டும் சரி, எல்லாமே நீங்கள் ஒரு பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி அந்த ஆப் உள்ள நான் பேக்கப் எடுத்தது. இப்போ நீங்கள் எப்படி இன்னொன்று ப்ளஸ், அதாவது உங்கள் ஃபோட்டோ பேக்கப் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன். அப்லோட் கொடுத்தோடனே இந்த சைடில் எல்லா ஆப்ஷனும் வரும். அதாவது வீடியோ, இமேஜ், ஆடியோ, கீடியோ எல்லாமே வரும். அதாவது நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதாவது உங்கள் ஃபைல் அதாவது மெமரியில் இருக்கிறது எல்லாமே பேக்கப் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேலரியில் போய்ட்டு நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே இப்போ பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய கேலரியில் சம்திங் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி பேக்கப் எடுத்தது தான் உங்கள் முன்னாடியே பார்த்துன்னு இருப்பீங்க. அதாவது நீங்கள் முன்னாடி பார்த்துன்னு இருப்பீங்க. அப்படியே நீங்கள் இப்போ சம்திங் இப்போ கொடுக்குறேன்னா, இப்போ நான் இந்த வீடியோ அதாவது இந்த இமேஜ் கிளிக் பண்ணுறேன். இப்போ
ஒன் ஃபைல் வந்து அதை கிளிக் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து அப்லோட் ஆகுது. அதாவது அப்லோட் ஆகும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மேலே அப்லோடிங் ஒன் ஃபைல்னு வருது. அது வந்து கொஞ்சம் அதிக எம்பின்றதுனால நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இதோ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அது வந்து அடியில் மிங்கிள் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, அதில் அந்த ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நோட்டிஃபிகேஷனில் அந்தமாரி தான். இந்தமாரி நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இதை அப்படியே பேக்கப் ஆகிடும். இப்போ பேக்கப் ஆனது எப்படி நீங்கள் திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அந்த ஃபோட்டோ அதாவது பேக்கப்பில் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படியே வரும், ஸ்க்ரீனில் வரும். அதாவது இந்த ஆப்ஷன் கொடுங்க, 3 மெனு பட்டன் இருக்கும். அதை அழுத்தி இந்தமாரி வரும். இந்தமாரி வர சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபோட்டோ யாருக்குன்னா அனுப்பணுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் ஷேர் லிங்க் கொடுத்து அதில் போய் அனுப்பிச்சிக்கலாம். இது வந்து டவுன்லோட் பண்ண உங்கள் கேலரிக்கு வரணும்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டா உங்கள் கேலரிக்கு வந்துடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ டவுன்லோடே நான் பண்ணி காட்டுறேன் இருங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பிகாஸ் அதனால ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அதாவது டவுன்லோட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த 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 இமேஜ் வந்து நான் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு காட்டுது. இப்போ நான் கேலரியிலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது ஃபோட்டோஸில் இதில் போய் இருக்கும், பேக்கப் பண்ணது இது. பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே உங்கள் கேலரிக்கு வந்துடும். ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணி தேவையில்ல. இந்த அதாவது கூகுள் மை ட்ரைவ் இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது பிரத்யேகமாக. அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா 15 GB தாங்க ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், நான் அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது 1.1 GB ஆஃப் 15 GB யூஸ்டு. அதாவது 15 GB ஃபுல் ஸ்டோரேஜ். அதில் நான் வந்து 1 GB யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். அதாவது 15 GBயில் நான் 1 GB யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் அது சொல்லுது. இப்போ அதோடய ஸ்டோரேஜ், அதாவது ட்ரைவ் ஸ்டோரேஜை பற்றி சொல்லுது. பிகாஸ் இது 15 GB தான். நீங்கள் எந்த ஒரு வீடியோ, எந்த ஒரு ஃபோட்டோ, எது ஒரு அப்லோட் பண்ணாலும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஸ்டோரேஜ், அதாவது யூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. மொத்தமாக உங்களுக்கு 15 GB தான் கூகுள் தர்றாங்க. ஃப்யூச்சரில் அதிகமாக தருவாங்களா என்னான்னு வரப்போகிற டைம் தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 15 GB தராங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இது பத்தலைன்னா இன்னொரு நீங்கள் 2 ஜிமெயில் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு சேஃப்னே சொல்லுவேன். பிகாஸ் இது உங்களுக்கு அதாவது ரொம்பவும் ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும். எந்த ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவும், அதாவது வீடியோ, உங்களுடைய கேலரி, இம்பார்ட்டண்டான ஃபோட்டோ எல்லாமே பேக்கப் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பேக்கப் எடுத்ததும் இல்லாமல் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி திருப்பியும் உங்கள் கேலரியில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது லைக்கு கொடுங்க. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி வீடியோ வேணுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களால் தாங்க இப்போ நம்ம சேனல் சூப்பராக போயின்னு இருக்குது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது. மேலும் மேலும் நம்ம மொபைலில் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. பிகாஸ் நாங்கள் எந்த ஒரு வீடியோ விட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தாமல் இருந்திருந்தால் அதை அழுத்திக்கோங்க. பிகாஸ் நாங்கள் எந்த ஒரு வீடியோ விட்டாலும் மேலே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அந்த வீடியோ உடனுக்குடனே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இதோட உங்களுக்கு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இது உங்கள் ட்ரெண்டிங் தமிழ். நான் உங்கள் ரகுபாலா. see you later. பை பாய். இதோட புதிய வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.